ஆண்டவரை அப்பா ஆட்கள் வந்து ஆத்துமாக்கள் வந்து வியாபாரங்கள் பெருக தேவன் உதவி செய்யும். நடத்துகிற பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் ஞானமாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யும். வார்த்தையின்படி ஆண்டவரை பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறியே, அதுபோல இந்த வார்த்தையில் பிள்ளைகள் நின்று ஆண்டவரை அதன்படி நடந்து கொள்ள கிருபைத்தார். இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். 4 மூலைக்கு ரத்தத்தை தொலிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த இடத்துக்கும் பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே நாங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணி திறக்கிறோம். ஆமென். பாட்டு அது கண்டினியூ இருக்குதா? மிகும் வயதானும் பாலக தம்பாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆயந்திரம் தேவா என்று நான் பாருவே. பிரசன்னம் இருக்கத்தக்கதாக அவருடைய திருரத்தம் இதை பரிசுத்தமாக்கி இந்த இடத்துல அவருடைய பாதுகாப்பும் எல்லா நேரத்திலும் எந்த விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்காதபடிக்கு அவருடைய தூதர்களின் பாதுகாப்பு இந்த இடத்துல இருக்கும்படியாக குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே மூவரும் ஒன்றாக இருந்து இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். அதற்கான ஆண்டவரே ரெஸ்டாரண்ட்டை ஆண்டவரே நீரில் பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே ஆண்டவரே பொறுப்போடு காரியங்களிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு கூட இருந்தவர்களும் தேவ பயம் ஒவ்வொருவருக்கும் வானாதி வானங்களையும் நீர் படைத்தையும் தேவன் சொன்னார். ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் நீர் ஒருவரே பரிகாரியான கர்த்தர் என்பது நிரூபிக்கட்டும். ஆண்டவரே பணம் பெருசல்ல ஆண்டவரே, என்னுடைய தேவாதி தேவன் தான் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே அவரே இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். ஆண்டவரே நீரை காத்துக்கொண்டே இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இருக்கிறாங்களா நல்லா இருக்குமா? இருக்கீங்க ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நாம் பாடுவேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை இந்த எல்லா
மக்களுக்கும் தாயாராகிய பியூலா அம்மா அவர்கள் கர்த்தருக்காக ஜெபித்து இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கத்தக்கதாக இதை திறந்து கொடுப்பார். ஜெபம் பண்ணி நேற்றும் இன்றும் என்றும் என்னென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் திரியக தெய்வமே, அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, உலக அன்பு அழிந்து போகும் சுவாமி, என் ஆவிக்குரிய அன்பை ஆண்டவரே என் சபையார் எனக்கு வெளிப்படுத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற முதலாக தேவாவியானவர் தாமே ஆண்டவரே, நான் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்றீங்க. ஆனால் ஆண்டவரே, என் பிள்ளைங்கெல்லாம் முதலாக உடைய ராஜ்யத்தின் நீதியை தேடி உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறப்பா. அந்த வாஞ்சை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நம் மரணத்தை சந்திக்கும் முன் ஆண்டவரே, என் 7 பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ள பொருந்தி நீதியாய் நடந்து பரிசுத்தமாய் தன் வாழ்க்கையை வாழ்வதை நான் காண கிருபைத்தார். தேவாவியானவர் தாமே ஆண்டவரே, இது உலகத்துக்குரிய கூடாரம், ஆவிக்குரிய கூடாரங்களை என் பிள்ளைகள் கட்டும்படியா கிருபைத்தார். கொடுக்கப்படுகிற செய்திகளை கேட்டு தேவ பிள்ளைகளை தேவனே உண்மையும் பிள்ளைகளை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும். தேவாவியானவர் இந்த இடத்தை கொடுத்தீங்க, நாங்கள் நினையாத வண்ணமாக இதை நீங்க ஸ்தாபித்து இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இது உங்களுடைய கரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கிறையா. இந்த ஆண்டவரை ரெஸ்டாரண்ட்டுக்கு நீர் தலைவராக இருக்கு. என் பிள்ளைங்க ஒருமனப்பட்ட ஆவியோடு சமாதானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் இதை நடத்தி தரும்படியா தாழ்மையோடு கேட்கிறப்பா. தேவாவியானவர் ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல பிரசன்னராய் முடிய ஆண்டவரே, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சரீர ஆகாரத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக என் பிள்ளைங்க பேச்சிலும் நடத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை வெளிப்படுத்த என் தேவன் கிருபைத்தார். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தின் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தின் நாமத்தின் ஆதரவில். வானசுர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானசுர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க வேணும் மன்னவனின் உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க வேணும் மன்னவனின் உமக்கே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க வேணும் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க வேணும் மன்னவனே உமக்கே. இத்தனை மகத்துவமுள்ள பரமே
அது இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த நேரத்தில் நம்முடைய மேற்பாலமா இந்த குடும்பத்தாருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார் நபராக இருக்கிறார். அந்த குடும்பத்தார் இந்த குடும்பத்தாருடைய ஒற்றுமைக்காக அவருடைய விசுவாசம் பெருகும்படியாக கர்த்தருக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உள்ள தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த நாளைகளுக்கு கொடுத்தீரே என்று ஸ்தோத்திரம் சுவாமி. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ புள்ளியின் துப்பாக இருக்கிறது. என்னை எங்களை நினைவு கூர்ந்து அந்த நாள் மட்டும் திரும்ப செய்து நன்மையான இடத்துல எங்களுக்கு கொண்டு வந்து ஊழியக்காரரையும் சகோதரர் ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்களையும் கூட இந்த இடத்துல நீர் பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே கொள்ள முடியாத பெரிய சாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை 7 பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரே வார்த்தைகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் அவங்க ஆண்டவரே கேட்டாங்க சுவாமி. அதன்படி வளர்ந்து வரும்பொழுது அந்த வாழ்க்கையில் எத்தனையோ 7 பிள்ளைகள் யாருடைய கடந்து வந்தாங்க சுவாமி. எல்லாம் அவருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு ஆண்டவரை சபையாருடைய ஜபத்தை கேட்டு உங்களை 7 பேரின் நாள் மட்டும் சுகபத்திரமாக பாதுகாப்போடு எல்லா வியாதிகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துங்க சுவாமி. மூத்த மகன் ராஜிக்காக என்னுடைய மனைவி ரெபேக்கா கல்யாண குழந்தைங்க நாடி தேவிக்காக செலுத்துகிறான்ப்பா. இந்த இடத்துல வராவிட்டாலும் ஆண்டவரே அவருடைய உழைப்புக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். உங்களை பாதுகாத்து ஆசீர்வாதம் உங்கள் வீட்டன் செர்லியனுக்காக கல்யாண குழந்தைங்க இருவருக்காக பொம்மைக்காக மகனுக்காக முத்துராஜுக்காக விமலாவுக்காக ஆண்டவரே ஆண்டவரே கெசியா கிருஷ்ணாவுக்காக சத்யா மகனுக்காக அவருடைய 2 குழந்தைகளுக்காக ஆண்டவரே சாந்தராஜ் ஆண்டவரே கீதா ஆண்டவரே தனியலுக்காக வளர்மதி ஆண்டவரே சுகந்திக்காக வளர்மதி கணவன் செபாஸ்டின் அவங்க 2 மகள்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே சுகந்தியுடைய கணவர் சேகருக்காக அவங்க 2 மகளுக்காக ஆண்டவரே துதிக்கிற சுவாமி. எவ்வளோ பெரிய கிருப சுவாமி, எவ்வளோ பெரிய கிருப சுவாமி. அவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே
இந்த நாளில கூட இந்த ரெஸ்டாரண்ட் கட்டுப்படியாக மகன் சாந்தராஜ் இங்கிருந்து எல்லா காரியங்களும் முடித்து இப்பொழுது வீட்டனும் சத்யாவும் சேர்ந்து 3 பேருமாக நீங்கள் எல்லாவற்றையும் நிறுவப்பட்டு சுவாமி இதை ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரை டெடிகேட் பண்ணுறாங்க சுவாமி ஆசீர்வதிங்க ஐயா உண்மை நம்பி ஆண்டவரே இந்த இடத்தை நாங்கள் எல்லாரும் வந்து ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த இடத்தை சுற்றிலும் நீ வேலை அடைத்து பாதுகாத்து எந்த பொல்லாப்ப நேரிடக்கூடாது சுவாமி மகன்கள் கூட சுவாமி கர்த்தருக்கு பயந்து தேவ பயத்திலே இடத்தை நடத்த முடியாது உதவி செய்யும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்க ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி எல்லாரும் அழகாக இதை நடத்தி ஆண்டவரை எல்லா தேவனுக்கு மகிமையாக செய்து முடிக்க உதவி செய்யும் இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஆண்டவரை வேலை அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆண்டவரை இங்கே ஆரம்பிக்கிற எல்லாவற்றையும் வந்து சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஆண்டவரை நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது சுவாமி ஒரு நாளும் நீர் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதி நாங்கள் இன்றைக்கு எல்லாப்பா இது எவ்வளோ நாள் இங்கே வருமட்டாக இருக்குமானால் இது கூட நடத்துங்க சுவாமி வழி நடத்துங்க சுவாமி ஒவ்வொரு பேரும் எல்லாமாக்கு இந்த சுகபலத்தை கொடுங்க வயசு நாட்களை கூட்டிக் கொடுங்க எங்களுடைய கருக சகோதரனாவையும் கூட கிருபையாய் கொண்டு வந்து உபயோகப்படுத்தினேன் ஆண்டவரே 10 வருஷம் மொழிக்காரருக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துடுங்க. அந்த சேர்ஸ் கூட உள்ள போடுங்க. சாந்திராஜ் சத்யராஜ் எல்லாருமே உள்ள வந்துடுங்க. All of you can come and be seated. அந்த சேரில் இங்கே உள்ள போட்டுடு. சாந்திராஜ் சேரில் உள்ள போட்டுடுங்க. உள்ள போடுறோம். எல்லாரும் சேரில் உள்ள போடுங்க. அன்பானவர்களே, இந்த நேரம் ஒரு பயபக்தி உள்ள நேரமாக இருக்கிறது. இந்த நேரமானது
கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவர் இந்த குடும்பத்தாருக்கு சகோதரி ஜீலாமாவுடைய குடும்பத்தாருக்கு கிருபையாக இறங்கி அவர் கொடுத்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நாம் அனைவரும் ஜெபித்து அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த இடத்துல அவருடைய பிரசனம் எப்போதும் நிலைநிற்கத்தக்கதாக நாம் எல்லாருமே எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனே ஆவியை வாழும் என்ற பல்லவியை ஜெபசந்தையோடு பாடுவோம். பரமபிதாவே, உம்மை அறியாத நிலையிலிருந்து தாயார் ஜீலாமாவை உம்மை அறியும்படியாகவும் அவருடைய பிள்ளைகள் 7 பேரையும் தேவ பயத்துக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக அவரை ரட்சித்தீர். ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திலே பெரிய பிள்ளையாகிய ராஜ் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர் மூலமாக இந்த குடும்பத்துக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை ரட்சித்து அவருடைய குடும்பத்தின் மூலமாக ஒவ்வொரு நன்மையும் இந்த குடும்பத்துக்கு முழுமையாக மற்ற எல்லா சகோதர சகோதரிமார்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த ஒவ்வொரு அதிசயத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மற்றும் அவரை பாதுகாத்து வழிநடத்தினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில உங்களுடைய திருநாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தை இந்த குடும்பத்தாருக்கு முழுமையாக ஆசீர்வதித்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற முடியாக உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாக இந்த நேரத்தை இந்த குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக செய்யும். நீர் ஒருவரை மகிமைப்படும். இயேசுவின் திருநாமத்தை கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இந்த ரெஸ்டாரண்டை ஆரம்பிக்க போகிறோம் என்று நேற்று தான் எனக்கு சொன்னார். ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் இவருக்காக நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்றோம். இந்த குடும்பத்துல அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் கர்த்தரால தான் சரிப்படுத்த முடியும். இந்த நேரத்துல நான் ஆண்டவரே, நான் என்ன பேசணும், அந்த இடத்துல போனா நம்ம சும்மா வர முடியாது. ஆண்டவர் சொன்னாதான் அது நிறைவேறும். நேற்று நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் சொல்றது இதை கேளுங்க கொஞ்சம். இவங்க 7 பேர், என்னுடைய குடும்பத்துல 7 பேர் தான். இந்த விஷயம் இந்த 7 பேருக்கு இன்னைக்கு புரிய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்ற புத்திமதி, நீங்கள் எல்லோரும், இங்க 7 பேருக்கு ஆண்டவர் ஒரு புத்திமதி சொல்கிறார். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும். எஸ், this is the main thing. இது முக்கியமானது. குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கூட இவருக்குள் அந்த சகோதர அன்பு போகாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
எல்லா சூழ்நிலையிலிருந்து நான் 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷமா இந்த குடும்பத்துல நான் வந்த போது இவங்க எல்லாம் சின்னவங்க தான். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அன்பு கடந்து போகாமல் இவரு எல்லாரையும் அந்த அன்பு தான் இணைத்து வைத்திருக்கிறது. சகோதர அன்பு. இந்த அன்பு தொடர்ந்து இந்த குடும்பத்திலே நிலைத்திருக்க முடியாத நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு சபையினுடைய ஜெபம் எவ்வளவு தேவை? அப்புறமா நம்ம படிக்கலாம். இரக்கமுள்ளவர்களும் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் பாருங்க. இது ஒரு விஷயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து. உங்களை ஆண்டவர் அளிக்கிறார். எதுக்காக அளிக்கிறாரு? எதுக்காக? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. புரியுதா? இவர் ஒருத்தரே நீங்க இருக்கிறார். மற்றவர்களும் அந்த வார்த்தையை நான் சொல்றது இல்லை. நான் சொல்றது கேட்டா அது வராது. ஆண்டவர் சொல்றது நீங்க கேட்டா உங்களுக்கு அது வரும். மறுபடியும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் அளிக்கப்பட்டது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் உரிமை பாராட்ட, அதை நாடி தேடி அதுக்காக ஓட நீங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவரை முன்னிட்டு எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். இந்த மனிதர்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவரால் எல்லாம் அவர் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் செவித்தால் அதை யாரும் எடுக்க முடியாது. ஆகையால இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையாக நான் பேசுகிறேன். என்னுடைய வார்த்தை நான் பேச விரும்பல. ஆகையாலே நீ இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல ஆண்டவரை எப்படி முன்பாக வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்க அறிந்து இந்த நேரத்துல அவரிடத்திலே பயத்தோடு அவருக்கு முன்பாக தேவனை பார்க்கிறார். இதை மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா இல்லையா? ஒரு ரெஸ்டாரண்ட மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பட்டு மக்கள் வருவாங்க, எல்லா விதத்திலும் வருவாங்க. எல்லாம் நான் சொல்லக்கூடாது. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லாவற்றையும் ஒழுக்கமாக தேவனுடைய நாமத்துக்கு எந்த விதத்திலையும் தூஷணை வராதபடிக்கு இதை நடத்தலாம். தேவனுடைய பிரசன்னம் இங்க நிலைத்திருக்க வேண்டும். இங்க வந்தவர்கள் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக. நாங்க ஆரம்பித்த நோக்கம் என்னவாக இருந்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். ஆகையால அவரை நம்ம முன்னிட்டு இந்த நேரத்துல இந்த காரியங்களை நினைத்து அடுத்த 12ஆம் வசனம் படிக்கிறத. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஜாகிரதைங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஜாகிரதை. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகையால அவருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
அவருடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார். நீ ஆண்டவருக்கு ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை முழுமையாக தேவ பயத்திலே நடத்தும்படியாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து இந்த குடும்பத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக செய்ய முடியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்க முடியாக நமக்கு ஜெயக்குமார் அவர்கள் பண்ணி கண்களை மூடி நாம் ஆசீர்வதித்து நாம் செபிக்க போகிறோம். நேற்றும் இன்றும் இந்த மாறாது இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா, ஒரு விசை கூட தகப்பனே தூய ஆவியுடைய ஒத்தாசை கொண்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று சொல்லி இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த தகப்பனை உணவு விடுதியில் திறந்து வைக்க நீ கொடுத்ததான பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் ஒரு மனதோடு கூடி இந்த ஸ்தலத்துக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தலமாக, இந்த இடத்துல சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களப்பா. உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டதான இந்த பிள்ளைகள் எடுத்த இந்த முயற்சி மேன்மையாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அநேக மக்கள் வந்து இந்த இடத்துல அப்பா இந்த உணவு விடுதலை பங்கு பெற்று அப்பா நல்ல ருசியுள்ள ஆதாரத்தை தரும்படியாகும். எந்த விதமான போராட்ட இடத்தில் நெருங்காதபடி இரத்தத்தினால மூடி மறைத்துக் கொண்டு உடைய தூதரை கொண்டு வேறி அடைத்து சமாதானத்தோடைய ஆண்டவர் இதை நடக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எந்த நஷ்டங்கள் வராதபடி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உடைய நாமத்துக்கு பயந்து ஜீவிக்கிற இந்த குடும்பத்தால் செய்கிற இந்த காரியத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நெகமியா சொன்னதை போல என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது நன்மையாய் இருக்கிறபடியினால் நான் கேட்டவைகளை ராஜா எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்கிறார் ஐயா. ராஜாதி ராஜாவாக இயேசுவே, உம்முடைய தயவுள்ள கரம் இந்த ஸ்தலத்தில் இந்த குடும்பத்துக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறபடியினால் இவர்கள் கேட்ட காரியத்தை கைக்குடி வர செய்யப்பதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு மகிமை வெளிப்படுத்தும் அப்பா. எந்த வித நஷ்டம் வராதபடி குடும்பம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்தபடியாய் நாங்கள் ஒவ்வொருவருக்கு செபிக்கிறோம் அப்பா. அந்த தாயினுடைய கண்ணீர், அந்த தாயினுடைய வேதனை, அந்த தாயினுடைய ஜெபம் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும் என்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தில அந்த தாயினுடைய வாழ்க்கை நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து நல்ல உணவுகளை சமைக்க அவங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நாள் நஷ்டம் இல்லாதபடி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய தயவு இருக்கட்டும், உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. நீங்க தானையா சொன்னீங்க, உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் செய்கிற காரியத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவதாசர் பேசின வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஊழியர்களும் சகோதரமான சகோதரி ஒன்றுபட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளை தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த ஸ்தலம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதாக இந்த குடும்பத்தோடு நீ இருந்து மேன்மைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே உரியது. ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்ம பாஸ்டர் ஷெட்ரக் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார். கர்த்தருடைய குமார் வந்திருக்கிற அனைவருக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்துக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாதாரணமாக வந்ததில்லை. யாரோ ஒருவர்
நீதிமானாக இருக்கிறபடியா வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பந்தய போல் செழிப்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய அக்கா பீலா, அது மூலமாக தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசை. அது வேண்டுகோள் திருமணிக்கு என் பிள்ளைகளாம் இந்த ஹோட்டல் கட்டுறது மட்டும் இல்லை, பரலோகத்தில் கட்டப்படணும். அது நிச்சயமா நடக்கும். பொறுமை உள்ளவன் பூமியை ஆளுவான். எங்க அக்காவுடைய பொறுமை இந்த ஹோட்டல் கட்டும்படி ஆளுகை செய்யும்படி. ஆகினால் ஐயா ரொம்ப அழகான முத்தை விதைத்திருக்கிறார். அந்த முத்தை அஞ்ஞான பிள்ளைகள், இதை நடத்துகிற அதிகாரி எல்லாம் இந்த முத்தை ஷோகேஸில் வைக்கணும். அது கீழே போடக்கூடாது. அது ஷோகேஸில் வைக்கும்போது அதை பார்க்க பார்க்க உன்னை பாதுகாப்பு செய்யும். மனுஷன் வாழ்வது பணத்தினால வாழ முடியாது, மாடி மேல மாடி கட்டினா வாழ முடியாது. வேதம் என்ன சொல்லுது? அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். ஒரு அலையில சொல்லுங்களேன். வார்த்தையினாலதான் பிழைக்க முடியும். எல்லாம் தட்டி அறிஞ்சுவதா? யாரும் அறியாதுங்க, யாரும் இங்க வரல. ஆனா துணி கசக்கிற மாதிரி மறுபடியும் அதை கசக்கி போடணும். அழுக்காவே போடக்கூடாது. ஒரு நாள் அழுக்காயிட்டா அடிச்சு வச்சிடறோம், மறுபடியும் வாஷிங் மிஷின்ல போட்டு ரெடி பண்றோம். அப்பெல்லாம் நம்ம துணி கசக்கிறதுக்கு குண்டேரிக்கு தான் போவோம். இப்ப வாஷிங் மிஷின்ல செய்யறோம். அதுபோல வசனத்துல நிற்கிற ஒரு மனுஷன் சுத்தமாயிருப்பான், அவன் வாழ்வான். அது மட்டுமல்ல, வேத வசனம் என்ன சொல்லுது? ஐயா சொன்ன வார்த்தை ஒரு ஒரு முத்து. அந்த வார்த்தையில எந்த மனுஷன் ஏதோ செவடங்காதல் தங்கு உதற மாதிரி விட்டா அதெல்லாம் வெளியே போயிடும். வெளியேக்கிற சாக்கடையெல்லாம் உள்ள வந்து. என்னுடைய கருத்து, எனக்கு 71 நடக்குது. எங்க பீலாவுக்கு அவ்வளவுதான். ஒரு முன்ன பின்ன நாங்க இது ஒரு கடைசி நாளா இருக்கலாம். எங்களுடைய கருத்து, வசனத்திலே நின்று எந்த காரியம் செய்யணும். அது மாத்திரமல்ல, வேத வசனம் என்ன சொல்லுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. ஒரு மனம் இருந்தா தான் நன்மை வரும். கிறிஸ்துவங்களா இருந்தா வராது. சும்மா மேலுக்கு சொல்லிக்கலாம், கிறிஸ்தவ நானு. தூங்கி நிற்கிறவன, உண்மையா தூங்குறவனை எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்ன பண்ண முடியாது, எழுப்பவே முடியாது. இந்த மாதிரி பேசுனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தாடி கதான்னு சொல்லுவாங்க பெங்களூர்ல. சும்மா அப்படிதான். நான் தெரியாத ஆளே இல்லை பெங்களூர்ல, கேட்கல. அதனால ஒரு மனம் இருந்தா நன்மை வரும், இன்பம் வரும். இது ரெண்டும் முக்கியம்தான். அது மட்டுமல்ல, இந்த ஒட்டல நிறையணும்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள், அவர் உட்கார்ந்த இடமெல்லாம் நிறைவாயிட்டு. நான் சொல்ல, நான் வச்சிருக்கிற ஒரிஜினல் பைபிள் சொல்லு. இது ஒரிஜினல். எல்லாம் அழிஞ்சிடும், ஆனா இது அழியாது. இதை நீங்க மனதில் ஒரு மனம் இருந்தா இந்த ஒட்டலாம் நிறையும், பாக்கெட்டு நிறையும், கெல்லாம் நிறையும். ஒற்றுமை இருக்கணும். கெல்லா மாத்திரம் இல்ல, குடும்பத்தில் தானியம் கூட நிறையும். ஒற்றுமை இல்லைன்னா எதுவுமே நிறைவு வராது. உபாகத்தில் சொல்றாரு, உங்களுக்கு பட்டியல் தெரியும், 28வது 14 வசனத்தை எல்லாம் ஆசீர்வாதமே பேசுது. புடுபுடுக்கார மாதிரி வசனத்தை மட்டும் படிச்சுட்டு சொல்றது இல்லை. அந்த 14 வசனத்துல மேல இருக்கிற வசனத்தை செய்யணும். பிரியாணி செய்தா தான் ஒட்டலு.
செய்யலைன்னா எப்படி ஒட்டல் நடக்குமா? அது போல சத்தியத்தை படிக்கிறது மட்டுமல்ல, நாம உபதேசம் பண்ணி கேட்டு போராட்டம் பண்ணாதான், வசனத்தை வாசித்தாதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்தவ வராது. இந்த 50 வருஷம் ஆகிப்போச்சு, இயேசு தான் பேசுறோம். கோலார் தன்மையில தெருவில் பேசணும், இப்போ மேடைகள்ல பேசிக்கிறோம். அருமையானவர்களே, செய்வதெல்லாம் இந்த ஒட்டல் மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலும் ஒட்டல் கட்ட முடியும். இன்னொரு இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். வசனத்தில் நின்னாதான் நீங்கள் வாழ முடியும், பிழைக்க முடியும், எல்லா காரியம் ஜெயம் பெற முடியும். வாய்ப்பு தந்த அருமையான போதகர்கள், வந்திருக்கிற குடும்பத்தார், வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. யூட்டன் 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 vote of thanks. Newton will give the vote of thanks. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆராதனை முடித்து கொடுத்த அருமையான பீட்டர் ஐயா, நான் வரப்பெல்லாம் ரொம்ப அருமையா, ரொம்ப ஹானரா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து ரொம்ப கருத்தா செய்கிறார். இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நடத்துகிற போதகர் கிடையாது, எங்கன்னா மேய்ட்டு மூடுறது. அதனால அந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நடத்தி கொடுத்த தலைவணங்கி உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். பார்த்த ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் பிஸி ஆளுங்க, கேஜெட்டுக்கு வந்தால் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் இப்போ வந்துக்கிறாரு. ரொம்ப அவர் பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. பெங்களூரில் வந்து பேசினேன். நம்ம தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் ஜபத்துக்கு போகும்போது சின்ன சின்ன ஆட்கள் அவங்க வீட்டில் நிறைய டைம் சாப்பிட்டு இருக்கோம். அது மறக்கக்கூடாது. பைபிளில் உப்பாயிரங்கள் தான் சொல்கிறார், எகிரி குதிங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி கோலாட்டங்க வழியில் எங்களை ஆதரித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பெங்களூரில் நினைக்கிறோம். அதனால் அது அந்த ஊழியக்காரங்களாம் அவங்க அப்பா அம்மா கனம் பண்ணுவோம். அவரே இன்னைக்கு பிரபலமா நடத்தின்னு வராரு. ரொம்ப சந்தோஷம். அவர் நம்ம மத்தியில் வந்து ஜெபம் பண்ணி இந்த ஒட்டலை ஓப்பன் செய்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற சபையார், குடும்பத்தார், உறவினர்கள், அருமையான இதை கட்டி தூங்காதபடி ராவும் பகலும் உழைத்து, நான் வரல, கேள்விப்படுறேன். இங்க என்ன நடக்குது 10 நிமிஷத்துல எனக்கு அங்க தெரிஞ்சிடும். அதனால சாந்து ராவும் பகலும் உழைச்சி இதை கட்டிக்கிறாரு. இது உழைச்சி இதுக்கு ஆலோசனை கொடுத்த யோசேப்பு போல ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தூரதேசத்தில் இருக்கிற எங்க அருமையான செல்லப்பட்டி, அதாவது ஜிலேபின்னு சொல்லலாம், அந்த மனுஷன் ஒருத்தர் தான் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ராஜுக்கு நான் வணக்கம் சொல்றேன். கர்த்தர் அந்த பிள்ளை ஆசீர்வாதம். அவர் மூலமா இந்த 7 பேரும் பூரணம். எங்க அக்கா வயிற்றுல பிறந்து 7, அந்த 7 பூரணமா இருக்குது. இந்த ஒட்டலை கட்டுறது மட்டுமல்ல,
பரலோகத்துக்கு போகிற வழியை தட்டினாங்கன்னா இந்த வாஸ்கோட்டை மாத்திட்டு வேற வாஸ்கோட்டை மாத்தினுங்க. அதனால அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒற்றுமையா இருக்கணும், இதை விட பெரிய காரியம் சாதிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பாவும் நானும் கேஜிபி கான்வென்ட் ஸ்கூல்ல கரும்பு விற்கிறதுக்கு போவோம். இன்னைக்கு ஒட்டல் ஏற்படுத்திக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனா பேசுறேன், எல்லாருக்கும் தெரியும். நாம சாதாரணமா வாழல, கஷ்டத்துலதான் வாழ்ந்தோம். இன்னைக்கு இந்த ஹோட்டல் அப்ப சொல்லிட்டாங்க, பிரியாணி எல்லாம் ரொம்ப சூப்பரா செய்யறாயா, யாரும் சொல்லிக்கிறாங்க, எங்க மாமா தானே. எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதனால இந்த ஹோட்டல சமையல் செய்கிறவங்களுக்கும் இதை கட்டுறதுக்கு உதவி செய்த ராஜு, பீட்டன், சத்யா, முத்துராஜி, யாரையும் விட முடியாது, யாரையும் விட முடியாது, எல்லாரும் என் கண்ணுக்கு தான். ஆகையினால் அருமையான வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது, திருப்தியா சாப்பிட்டு இந்த குடும்பத்தை வாழ்த்துட்டு கடந்து போகும்படி பண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக தலைவணங்குவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் கர்த்தர் என்றென்றைக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் கூட வந்திருக்கிற அனைவருக்கும் தந்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். ஆமென். எப்படி கேடுமா நீ மட்டும் வந்துக்கிறியா?